வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்றைக்கான நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறது ஒரு தற்செயலாக நடந்தது கிடையாது. தேவன் எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறார், அவருடைய கிருபையை நமக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதற்காகவே இன்னைக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தேவன் பார்க்க கிருபை அளிக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்முடைய நிகழ்ச்சி 20வது ஆண்டு விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதுவும் உங்களோட சேர்ந்து சிறப்பாக நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தேவனுக்கு இந்த நேரத்தை நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி முழுமையடையாது. அதனால் உங்களுடைய ஆதரவிற்கும் நன்றி. நம்ம எல்லாருமே ஒரு புதிய வாழ்க்கையின் குடும்பத்தினராக நம்ம இருக்கோம். இந்த குடும்பத்திற்காக தேவனுக்கு நன்றி. சில நேரம் நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு பயம் வருது. என்ன அப்படின்னா, நமக்கு பிரியமானவங்களை நம்ம இழந்துருவோமோ, அவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ள வர ஆரம்பிக்கு. இது நம்முடைய மன ஆரோக்கியத்தை பாதிக்குது. அப்படிப்பட்ட ஒரு துக்கமான நேரத்தில் நம்ம சரியான வழியை தேர்ந்தெடுப்பது அவசியமாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையே இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம போகலாம். அப்படி தேவனுடைய கிருபை பெறுவதற்கான அந்த சரியான வழியை நம்ம எப்படி தேர்ந்தெடுப்பது, எப்படி அதன் வழியாக நம்ம நடப்பது, அதை தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ரீஜனல் ஃபோக்கஸ் நேபாளத்தை பார்க்க போகிறோம். நேபாளத்திலிருந்து பாடல்களையும் சாட்சிகளையும் பார்க்க போகிறோம். இப்போது நேபாளத்திலிருந்து ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். उससे शांति और सहायता तुझको मिलेगी हर बार. मधुर नाम, प्रिय नाम, जिससे हुआ त्राण का काम. मधुर नाम, प्रिय नाम, जिससे हुआ त्राण का यीशु नाम को नित्य भजो, वही ढाल है और चट्टान, देता वही बल निर्बल को, उसको तो सहायक जान. मधुर नाम, प्रिय नाम, जिससे हुआ त्राण का काम. मधुर जिससे हुआ त्राण का काम. कैसा प्रिय यीशु नाम है, जिससे बढ़ती मन की प्रीत, उसका बजना हर्ष का काम है, वह है पापियों का मीत. मधुर नाम, प्रिय नाम, जिससे हुआ त्राण का काम. मधुर नाम, प्रिय नाम, जिससे हुआ त्राण का काम. यीशु नाम की गड़बड़ाई, वही है मरा सिरात. सारे जग के नाथ को आओ, सब सराहे मिलके आज. मधुर नाम, प्रिय नाम, जिससे हुआ त्राण का काम. मधुर नाम, प्रिय नाम, जिससे हुआ. இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ நம்ம ஒரு சாட்சியை தான் பார்க்க போகிறோம். சீதா அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுடைய கணவர் இறந்து போயிட்டாங்க. அதனால் இவங்க தனிமையில் இருந்திருக்காங்க, ரொம்ப துக்கத்தில் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு மரண பயமும் வர ஆரம்பிச்சிட்டு, அப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி அதிலிருந்து அவங்க மீண்டு வந்தாங்க, அவங்க பக்கத்தில் இருந்த கிறிஸ்தவ மக்கள் எப்படி அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க, ஒரு புதிய வாழ்க்கையை இவங்க எப்படி பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். அன்னைக்கு என்னோட கணவர் வீட்டில் இருந்தாங்க. பாத்ரூம் போனப்போ அவங்க வழுக்கி விழுந்துட்டாங்க.
நான் உடனே என்னோட கையால் அவங்கள பிடிச்சிட்டேன். ஆனால் அவங்க அப்போ எங்களை விட்டு போனது எங்களுக்கு தெரியல. அவங்க உடல் முழுக்க லூஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் அவரை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். அப்போ டாக்டர் எங்ககிட்ட அவங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருந்ததாகவும் அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்ததாகவும் சொன்னாங்க. அன்னைக்கு எல்லாமே எங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்ட மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. என்னோட பெரிய பொண்ணு கல்கத்தால படிச்சிட்டு இருந்தா. அவளோட சார் அவகிட்ட அவங்க அப்பாவோட நிலைமையை பற்றி சொன்ன உடனே அவள் வீட்டுக்கு வந்துட்டா. அவள் வந்த உடனே நீங்கள் என்கிட்ட போய் சொன்னீங்களான்னு கேட்டா. அவள் ரொம்பவே அழுதா. அவள் அவளோட அப்பாவை அசைச்சு எந்திரிங்கப்பா, தயவு செஞ்சு எந்திரிங்கப்பான்னு கதறி அழுதா. சாரி. இந்த செய்தியை கேட்டப்போ எனக்கு உதவி தேவைப்பட்டுச்சு. நான் பயந்து போய் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன். என்கிட்ட இயேசு அழைக்கிறாரோட நம்பர் இருந்துச்சு. நான் ஜெபம் வேண்டுகோள அனுப்பினேன். இது உண்மைன்னு என்னால் நம்பவே முடியல. என்னோட அப்பா இந்த உலகத்தில் இல்லைங்கிறத ஏற்றுக்க எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இது எல்லாமே எனக்கு ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு. அப்பா இல்லாமல் வாழ்க்கைய வெறுமையாக இருந்துச்சு. எனக்கு அவங்களோட ஞாபகம் நிறைய வரும். அவங்க கூட இருக்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க எனக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தந்தாங்க. அதோட நான் வெற்றிகரமா இருக்கணும்னு அவங்க கனவு காண்பாங்க. அவங்கள பார்த்து நான் என்னோட மனசுக்கு எப்போதுமே சந்தோஷமா இருக்கும். நான் ரொம்பவே கடினமான நேரத்தை கடந்து போயிட்டு இருந்தேன். என்னோட பொண்ணுங்க கிட்ட என்னோட உணர்வுகளை என்னால் பகிர்ந்துக்க முடியல. எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, இவ்வளவு சின்ன வயசுல அவங்க என்னை விட்டு ஏன் போயிட்டாங்கன்னு நான் அடிக்கடி யோசிச்சுட்டே இருந்தேன். என்னோட வேதனையை என்னோட பொண்ணுங்க கிட்ட என்னால் சொல்ல முடியல. என்னோட பொண்ணுங்களுக்கு முன்னாடி என்னோட கண்ணீரை நான் மறைச்சேன். பிள்ளைங்களாலையும் இது எல்லாத்தையும் தாங்கிக்க முடியல. அவங்க இறந்து 2 மாசத்துக்கு அப்புறம் ஒரு தடவை நீயும் இறந்து போவேன்னு ஒரு குரல் எனக்குள்ள கேட்டுச்சு. ஒருவேளை நானும் இறந்து போயிட்டா என்னோட பிள்ளைங்கள யார் பார்த்துப்பாங்கன்னு நான் நினச்சேன். எனக்கு உடம்பு சரியில்லை. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லி பாஸ்டர் டாமா வர சொன்னேன். அவர் வந்து ஜெபம் பண்ணிட்டு என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. நான் ஹாஸ்டலில் இருந்தப்போ என்னோட அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு ஃபோன் வந்துச்சு. ஆனால் அவங்க ரிப்போர்ட் நார்மலாக தான் வந்துச்சு. அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட உடம்பு சரியாகிட்டு இருக்குன்னு எனக்குள்ளே நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு பைபிள் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். நான் ஆன்லைனில் ஜெபங்களில் கலந்துக்க ஆரம்பித்தேன். அதோட சர்ச்சு போகவும் ஆரம்பித்தேன். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய ஹாஸ்டல் ரூமுக்கு நான் போகிறப்போ நான் தனியாக தான் உட்காந்துட்ருப்பேன். அந்த நேரத்தில் தீமையான எண்ணங்கள் எனக்குள்ளே வரும். என்னோட மனசு ரொம்பவே வேதனையாக இருந்துச்சு. ரொம்ப தனிமையாக உணர்ந்தேன். இது அடிக்கடி என்னோட அப்பாவை எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. இந்த எண்ணங்கள் என்னை ரொம்பவே துன்படுத்துறதா இருந்துச்சு. அப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். நான் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் மறுபடியும் நான் பைபிள் வாசிக்க தொடங்கினேன். நான் தொடர்ந்து பைபிள் வசனங்களை வாசிக்கிறப்போ அதை கேட்குறப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட எல்லா கேள்விகளுக்கும் எனக்குள்ள ஒரு பதில் கிடைக்க தொடங்குச்சு. அதுக்கு பிறகு தனிப்பட்ட விதத்துல குடும்பம் வளர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஐக்கியம் மூலமா எனக்கு பலவீனங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களை நான் சரி செய்ய ஆரம்பிச்சேன். இது எல்லாமே இந்த மாற்றங்களுக்கு காரணம் நான் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சதுல இருந்துதான் அப்படின்ற நம்பிக்கை என் மனசுக்குள்ள எப்பவுமே இருந்தது. நான் இயேசு மேல நம்பிக்கையா இருந்தேன். கணவன் இல்லாத வாழ்க்கை கஷ்டமா இருந்துச்சு. நாங்க உடைஞ்சு போய் பலவீனமா இருந்தோம். ஆண்டவர் அவரோட கைகளால எங்களை எடுத்து பிரசன்னத்தால எங்களை நிரப்புனாரு. நான் பைபிள் படிக்க தொடங்கி வசனங்களை தியானிக்க ஆரம்பிச்சேன். நீங்க தான் என்னோட பிள்ளைங்களுக்கு அப்பா, நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆண்டவர் தன்னோட பிரசன்னத்தால எங்க வாழ்க்கையில இருந்த வெற்றிடத்தை நிரப்புனாரு. நான் ஆண்டவருக்கு முழு மனதோட நன்றி சொல்றேன். ஒரு நேரத்தில் என்னோட குடும்பத்தை பற்றியும் என்னோட எதிர்காலத்தை பற்றியும் நான் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அதோட ரொம்ப பயத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் அந்த பயத்தை எல்லாத்தையுமே போக்கிட்டு இப்போ நான் ஜெயிச்சிட்டேன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்துருச்சு. என்னோட சமாதானமும் என்னோட பலமும் ஆண்டவர் தான். என்னோட பயம் இயேசுவோட சிலுவையில் அறையப்பட்டுருச்சுன்னு தேவன் எனக்கு புரிய வச்சாரு. அப்போ என்னோட பயம் நம்பிக்கையாக மாறிடுச்சு. இது எல்லாத்துக்கும் நான் தேவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சீதா மேடம், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. உங்களுக்கு இருந்த பயம் மாதிரியே மற்றவங்களுக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி இப்போவும் பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க. தேவன் நம்மளை பார்த்து பயப்படாதே அப்படின்னு சொன்னால் கூட நம்ம பயந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எவ்வளவு தாமதமாக இருந்தாலும் சரி, தேவன் நம்மை பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம சீதா மேடத்துடைய சாட்சியின் மூலமாக பார்த்தோம். நம்ம வாழ்க்கையில் துக்கமும் கவலையும் எப்போ வேணாலும் வரலாம். எதையுமே நம்ம பிளான் பண்ணுறது கிடையாது. எப்போ வேணாலும் அது வரலாம். ஆனால் வரும்போது நம்ம சரியான வழியை தேர்ந்தெடுப்பது அவசியமாக இருக்குது. எவ்வளோதான் டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும் கூட சில இழப்புகளை இந்த டெக்னாலஜியால் நிறைவு செய்ய முடியவே முடியாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு இழப்புகள் இருக்குது. அது பொருளாதார இழப்பாக இருக்கலாம், அல்லது நம்ம பிரியமானவங்க யாரையாவது நம்ம இழந்திருக்கலாம்.
ஏதாவது ஒரு நஷ்டம், இப்படிப்பட்ட துக்கம் நம்ம மனசில் இருக்கும்போது தேவனுடைய கிருபை தான் நம்ம அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வழியாக இருக்குது. அப்போ அந்த தேவனுடைய கிருபை பெறுவதற்கான வழி என்ன, அதை தான் பார்க்க போகிறோம். பைபிள்லேயும் இந்த சீதா மேடத்துடைய சாட்சி பார்த்தோம் இல்லையா, பைபிள்லேயுமே ஒருத்தங்க அதே மாதிரி இருக்காங்க. இவங்களுடைய கணவரை இழந்துட்டாங்க, இவங்க இப்போ விதவையாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய 2 மகன்களையும் இழந்து 2 மருமகள்கள் கூட இருக்காங்க, அவங்களும் விதவையாக தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க சொந்த நாட்டிலேயே இல்லை. அப்போ அவங்கள விசாரிப்பதற்கும் அங்கே யாருமே இல்லை. பைபிள்ல இருந்து அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். ரூத் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். இவங்களுடைய பேர் நகோமி. அதோட அர்த்தம் இனிமை அப்படின்னு அர்த்தம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, என்னை இப்படி கூப்பிடாதீங்க, என்னை மாறாள்னு கூப்பிடுங்க. மாறாள்னா கசப்பு. இவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்காங்க, இவங்க கணவரை இழந்துட்டாங்க, இவங்க மகன்களையும் இழந்துட்டாங்க. இப்போ இவங்க மருமகள்கள் 2 பேருமே விதவையாக இவங்க கூட இருக்காங்க. இந்த நேரத்தில் என்னை மாறாள்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க பிறக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த நேரத்தில் அவங்க பெற்றோர் இந்த பேரை வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ என் நிலைமை சரியில்லை, இந்த பேரை சொல்லி என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த சம்பவத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது நகோமியோடு இருந்த ஒரு மருமகளை தேவன் ஒரு பெரிய திட்டத்திற்காக பயன்படுத்தினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷின்னு பேர் இருக்கும், ஆனால் அவங்க சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. வெற்றின்னு பேர் இருக்கும், ஆனால் எனக்கு ஒரே தோல்வி தாங்க வருது. இப்படிப்பட்ட நிலைமையில கூட சிலர் இருப்பாங்க. நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் பெரிய அற்புதங்களை செய்வார், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். CBN இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில். இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில். எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும், பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும், மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய CBN இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு ரீஜனல் ஃபோக்கஸ் நேபாளத்தை பார்த்துட்டு இருக்கோம். நேபாளத்துல இருந்து சாட்சியையும் பாடல்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, மன ஆரோக்கியம் தொடரல, நம்ம தேவனுடைய கிருபையை பெறுவதற்கான வழி என்ன, அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேவனுடைய கிருபை மன ரீதியான ஒரு ஆரோக்கியத்தையும் மன வலிமையையும் நமக்கு தருது. கடந்த 20 வருடங்களா நம்முடைய நிகழ்ச்சி நடத்துவதற்கு மன ரீதியான பலனை தேவன் தந்திருக்கிறார். 20வது ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தில் இப்போ நம்ம ஒரு முக்கியமானவங்களை சந்திக்க போகிறோம். நேபாளி ஃபேஸ்புக் பேஜுடைய ஹோஸ்ட் ரித்திகா அவங்கள தான் நம்ம இப்போ சந்திக்க போகிறோம். இவங்க டார்ஜிலிங்லேருந்து ஸ்பெஷலாக இணையிறாங்க. வாங்க அவங்களோட ஒரு உரையாடலை பார்க்கலாம். முதல்ல CBN இந்தியாவோட ஒரு புதிய வாழ்க்கை டீமுக்கு முழுசுக்கும் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
கடந்த 20 வருஷமா நீங்க கடினமா உழைப்போட அர்ப்பணிப்போட தேவனோட ராஜ்யத்திற்காக சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்தை தெரிவிச்சுக்க விரும்புறேன். மேலும் கடந்த 5 வருஷமா ஒரு நேபாளி ஹாஸ்டல்ல CBN இந்தியாவோட நான் இணைஞ்சிருக்கேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த சேவைக்காக ஆண்டவர் என்னை தொடர்ந்து வழி நடத்திக்கிட்டு போறது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா நான் நினைக்கிறேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயமாகும். இந்த விஷயத்துக்காக நான் என்னைக்குமே ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில நீங்க இணைஞ்சதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி ரித்திகா. ரித்திகா, CBN இந்தியாவின் நேபாளி ஃபேஸ்புக் பேஜோட ஹோஸ்டா இருக்கிற இந்த அனுபவம் இப்ப வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். அதை கொஞ்சம் சொல்லுங்க. எப்போல்லாம் அடுத்த மாசத்துக்கான ஸ்கிரிப்டை நான் ரெடி பண்ணுவேனோ இல்லை எழுதுவேனோ இல்லை பார்வையாளர்களுக்கு சொல்லுவேனோ அப்போ மற்றவங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லி சொல்லி என்னோட கடினமான நேரத்துலையும் கூட என்னால் உறுதியாக நிற்க முடிஞ்சுது. மேலும் தேவனோட அற்புதங்களையும் அவரோட மகத்துவத்தையும் என்னால் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதோட என் வாழ்க்கையில் தேவனோட ஆசிர்வாதங்களையும் நான் பெறுவேன். அதனால ஹோஸ்டாக நான் செயல்படுறது எனக்கு ரொம்பவே நல்லதாகவும் ஆசிர்வாதமும் இருக்கிறது. என்னோட ஒரு மிகப்பெரிய அனுபவமா நான் நினைக்கிறேன். ஆண்டவர் என்னை இந்த விஷயத்துல வழி நடத்துறது கூட எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் இதை மகிழ்ச்சியா செய்றேன். ஒரு நிகழ்ச்சியை ரெடி பண்ண, ஒரு சாட்சியை கொண்டு வர, ஒரு பாட்டை கொண்டு வர எவ்வளவு ரெடியாக வேண்டியது இருக்குன்னா, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குங்கிறத நீங்க எங்களுக்கு ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. ரித்திகா, எங்க மனசுல இன்னொரு கேள்வி இருக்கு. அதை நாங்க உங்ககிட்ட கேட்க விரும்புறோம். இந்த ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிய நேபாளி மக்களோட இணைக்கிற ஒரு விஷயமா நீங்க எதை பாக்குறீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். ஒரு புதிய வாழ்க்கை என்ற ஒரு நிகழ்ச்சியில நான் மாசம் மாசம் ஒவ்வொரு கருப்பொருட்களை வச்சு நாங்க ரெடி பண்றோம். செய்திகளையும் நிறைய சாட்சிகளையும் எங்களோட பார்வையாளர்களுக்கு நாங்க கொண்டு போறோம். நிறைய நம்மளோட கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் தங்களோட கடினமான நேரத்துல தேவன் தங்களுக்கு எப்படி உதவி செஞ்சாருங்கிறத வசனம் மூலமா அவர் செஞ்ச அற்புதங்களை செஞ்சாருங்கிறத எங்க கிட்ட பகிர்ந்துக்குவாங்க. அவங்க இன்னைக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட எல்லா சாட்சிகளையும் பார்வையாளர்களுக்கு நாங்க கொண்டு போறப்போ இந்த சாட்சிகளோட அவங்களால தங்களை இணைச்சு பார்க்க முடியுது. இது அவங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையும் ஏற்படுத்துது. இவங்க இதெல்லாம் சொல்லி கேட்கிறப்போ எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு முழு காரணம் ஆண்டவராகிய இயேசுவால தான். கண்டிப்பா நீங்க சொல்றத நாங்க ஒத்துக்கிறோம் ரித்திகா. நிச்சயமா CBN இந்தியாவின் நேபாளி ஹோஸ்டா இருக்கிறதுனால மக்கள் கிட்டேந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட கருத்துகள் கமெண்ட்ஸ் வருதுன்னு நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். குறிப்பா அவங்க உங்களை ஊக்குவிக்கிறத பத்தி சொல்லுங்க. நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் சாட்சி சொல்ற மாதிரி நிறைய புது புது நபர்கள் முன்னாடி வராங்க. இந்த எல்லா விஷயங்களையும் நான் பார்க்குறப்போ இன்னும் நான் நல்லா செயல்பட எனக்கு ஊக்கம் கிடைக்குது. ஏன்னா இது சோஷியல் மீடியா மூலமா தேவன் யார் என்பதையும் அவரோட மகத்துவத்தையும் மக்களுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சின்ன முயற்சியா இது இருக்கு. நாங்க செய்யற இந்த சேவை மூலமா தேவன் பரிபூரணமா ஆசிர்வாதிக்கிறாரு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஒரு வல்லமையான சின்ன வார்த்தையான ஆமீன் என்பதை கமெண்ட் போடுறப்போ ரொம்ப சந்தோஷம் கிடைக்குது. இன்னும் அதிகமா செயல்பட எனக்கு ஊக்கம் கிடைக்குது. தேவன் நமக்கு தந்திருக்கிற திறமைகள் மூலமா தேவனுக்காக சில விஷயங்களை நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். இந்த எல்லா விஷயங்களுக்காகவும் நாங்க தேவனுக்கே மகிமை செலுத்துறோம். இந்த விஷயம் எங்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்துது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தேவன் இயேசுதான். ரொம்ப நன்றி ரித்திகா. பார்வையாளர்களோட கருத்துக்கள் மற்றும் ஊக்குவித்தல் இவங்களுக்கு உத்வேகம் தருதுன்னு சொன்னாங்க. சொல்லப்போனா பார்வையாளர்களுக்கும் கருத்துக்கள் சொல்ல இவங்க ஊக்குவிக்கிறாங்க. நீங்க ரொம்ப கடினமா உழைக்கிறீங்க. நல்ல சாட்சிகள், நல்ல பாட்டுகளை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ரித்திகா, எங்க மனசுல இன்னொரு கேள்வி இருக்கு. அது என்னோட பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி 20 வருஷமா நிறைய பேரோட வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்கு. நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். என்னோட தனிப்பட்ட கேள்வி என்னன்னா, நீங்க இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து இந்த வல்லமையான சாட்சிகளை கேட்டு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லுங்களேன், கேட்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே இந்த நிகழ்ச்சிகளை ரெடி பண்ணுறது மூலமா, எழுதுறது மூலமா, வீடியோக்களில் வேலை செய்கிறது மூலமா தேவனோட மகத்துவத்தை இந்த விஷயங்கள் மூலமா இன்னும் ரொம்ப பக்கத்தில் இருந்து என்னால் பார்க்க முடியுது. இதனால ஆவிக்குரிய வளர்ச்சியுமே நான் உணர்றேன். பாஸ்டர்கள் பகிர்ந்துக்கிற வசனங்கள், அப்புறம் ஆராதனைகள் இப்படின்னு வீடியோக்குள்ள வேலை செஞ்சு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை எனக்குள்ள நான் பார்க்குறேன். இந்த விஷயம் எனக்குள்ள பார்க்குறப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை தருது. இந்த எல்லா விஷயத்துக்குமே நான் இயேசுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
தேங்க்யூ வெரி மச் ரித்திகா. இன்னைக்கு எங்க கூட கலந்துக்கிட்டதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. பார்வையாளர்களால உங்களை பார்க்கவும் நீங்க சொல்றத கேட்கவும் முடிஞ்சது. உங்களோட சேவைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதே மாதிரி தொடர்ந்து நீங்க சேவை செய்யணும். வெவ்வேறு மொழிகள் மற்றும் கலாச்சாரங்கள் மூலமா பிரிஞ்சிருக்கிற ஜனங்கள் தேவனோட அன்பால ஒன்னா இணைக்க உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். உண்மையாவே உங்க கைகளால நீங்க செய்யற சேவையை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு முன் ஒரு வாழ்த்து செய்தியை பார்ப்போம். இந்த 20 வருஷங்களை முடிக்கிற இந்த நாள் ஒரு புதிய வாழ்க்கைக்கு நான் வாழ்த்து சொல்றேன். பல இதயங்கள், பல ஆத்மாக்கள் தேவனோட அன்பால நிரப்பப்பட, தொடர்ந்து செயல்பட, தொடர்ந்து வளர நான் ஜெபம் பண்றேன். நன்றி. சிபிஎன் பிரேயர் லைன் லைவ் ஒவ்வொரு மாசமும் முதல் மற்றும் 3வது செவ்வாய்க்கிழமை மதியம் 3 மணிக்கு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியின் Facebookல வருது. இந்த உலகத்துல 8 பேர்ல ஒருத்தருக்கு மனநிலை பிரச்சனை இருக்கு. அவங்க அதால போராடிக்கிட்டு இருக்காங்க. மென்டல் ஹெல்த் ஸ்ட்ரகிள்ஸ் சில சமயம் 25 வயசுக்கு முன்னாடியே பல இளைஞர்களுக்கு வந்துருது. மனநலம் பல பேர்கள்ல அழைக்கப்படுது. அது கிளினிக்கலா இருந்தா மட்டும்தான் ஒரு பெரிய பிரச்சனைன்னு நம்ம சொல்லிட முடியாது. வெளியே தெரியாத பல வகையான பிரச்சனைகள் கூட பின்னாடி மனசோர்வாவும் டிப்ரெஷன்ல தூக்கம் வராமலும் கஷ்டப்படுவாங்க. வெளியே சந்தோஷமா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள கஷ்டப்படுவாங்க. இந்த அக்டோபர் மாசத்துல சிபிஎன் பிரேயர் லைன் லைவ் பிரேயர்ல கலந்துக்கோங்க. ஏன்னா அவங்க உங்களோட மனநலத்துக்காகவும் நீங்க எந்த ஒரு பயமும் இல்லாம வாழ்க்கையை வாழவும் ஜெபம் பண்ண போறாங்க. பயம் இல்லாம எந்த ஒரு தயக்கமும் இல்லாம உங்களுடைய பிரார்த்தனை வேண்டுதல்களை கொண்டு வாங்க. நீங்க நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க நன்மை பெறுவீர்கள். The dates are 7th and 21st October. சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்களுடைய நம்பர் 9910401010. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு ரீஜனல் ஃபோக்கஸ் நேபாளத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேபாளத்திற்காக நாங்கள் ஜெபமும் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, நேபாளத்தில் இருந்து பாடல்கள், சாட்சிகள், பிரசங்கங்கள் எல்லாவற்றையும் நமக்காக கொண்டு வரக்கூடிய நம்முடைய குழுவினருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவங்க நைட்டும் பகலுமா நமக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த நிகழ்ச்சிகளை நமக்காக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இழப்புகள் இருந்தாலும் காயங்கள் இருந்தாலும் தேவனுடைய கிருபை எல்லாவற்றையுமே சுகமாக்கும். அதையும் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு யாரெல்லாம் இழப்பை சந்திச்சிருக்காங்களோ, யாரெல்லாம் காயத்தோட பாரத்தோட இருக்காங்களோ அவங்களுக்காகவும் நம்ம இப்போ ஜெபிக்க போறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க எப்பவுமே எங்க கூட இருக்கீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் இழப்புகளை சந்திச்சிருக்கிற தகப்பனே, மிகப்பெரிய காயங்களோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த உலகம் எவ்வளவுதான் டெக்னாலஜியில் வளர்ந்திருந்தாலும் தகப்பனே, அவங்களுடைய காயங்களையோ இழப்புகளையோ சரி பண்ண முடியாது தகப்பனே. உங்களுடைய கிருபையால் மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொண்டோம் அப்பா. உங்களுடைய கிருபையை எங்களுக்கு நீங்கள் தாங்க தகப்பனே. யாரெல்லாம் கண்ணீரோடு இப்போ ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க எல்லாருக்கும் அவங்களுடைய கிருபையை தாங்க ஆண்டவரே. உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் நேபாளத்திற்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அங்கே உள்ள மக்களை ஆசீர்வதிங்க, அங்கே உள்ள தலைவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க ஞானத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. நல்லபடியாக அவங்க ஆட்சி நடத்த நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. உமது நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக தகப்பனே. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நீங்க தொடர்ந்து ஜெபிக்கும் போது உங்களுடைய பயங்கள் உங்களை விட்டு நீங்கி போகும். தேவனுடைய கிருபையை முழுமையாக உங்களால் பெற முடியும். அந்த கிருபை உங்களை நிறைத்து கொள்ளும் போது உங்களுக்கு எந்த பயமோ கலக்கமோ எதுவுமே இருக்காது. அந்த சமாதானத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். சங்கீதம் 147:3. பைபிள் வசனங்கள் நம்முடைய காயத்தை ஆற்றக்கூடிய மருந்தா செயல்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். தொடர்ந்து பைபிள் வசனங்களை நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய காயங்கள் ஆறுவதை
உங்களால் பார்க்க முடியும். நம்ம இன்னைக்கு பார்த்த பாடலையும் சாட்சியையும் நீங்கள் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே நிறைய மொழிகளில் பாடல்கள் சாட்சிகள் இருக்குது. இதை நீங்கள் மறுபடியும் பார்க்க முடியும். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நீங்கள் ஏதாவது ஒரு பயத்தில் இருக்கீங்க அப்படின்னா தேவனுடைய கிருபை உங்களுக்கு போதுமானதாக இருக்குது. கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் நிச்சயமாக ருசிச்சு பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நீங்கள் பயத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய நோக்கம் கிடையாது. நீங்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக சமாதானமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுமே விரும்புகிறார். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.